கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். குட் சமாரிட்டன் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை நம்ம ஒரு ஜெபத்தோடய ஆரம்பிக்கலாம். மகா கிருபை இரக்கம் உலகில் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் மறைந்து நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அவன் எப்படி இருப்பானா, புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ அவன் கிறிஸ்துவுக்குள்ள எப்போ வரான்னா, அவன் வாழ்க்கையில ரட்சிப்பு என்று ஒன்று வரும்பொழுதுதான் அவன் எப்படி இருக்காங்க, அவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள வரணும் அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில என்ன வரணும், ரட்சிப்பு வரணும். ரட்சிப்பு இல்லாமல் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிச்சயமா இருக்க முடியாது. அவன் ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது தான் பாருங்க, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய காரியங்கள் அவன் வாழ்க்கையில விட்டு என்ன பண்ணுச்சா, எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பழைய காரியம் வாழ்க்கையில என்னென்ன காரியம், பழைய காரியம் தேவனுக்கு விரோதமாய் இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருந்ததோ எல்லாம் என்ன ஆச்சா, மாறி எல்லாம் புதிதாய் மாறின. இதுக்கு சரியான உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையும் பொழுது அவங்க பக்கத்துல இருந்த கல்லன் 2 பேரும் தான். அதுல ஒருத்தர் சொல்றான், பாருங்க, நீர் தான் தேவனாச்சே, நீர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்றீரே, நீர் என்ன பண்ணும், உண்மையும் காப்பாற்றும் என்னையும் காப்பாற்றும் அப்படின்னா என்ன அர்த்தங்க, உன்னையும் காப்பாத்திக்க என்னையும் காப்பாத்திக்க. நாங்க என்ன பண்றோம், ஓடி போய்டுறோம். ஓடி போய் நம்ம மீண்டுமா அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள அவங்க கடந்து போறது தான் ஒருத்தன் பிரயாசப்படுறான். ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றான், மனம் வருத்தப்பட்டு அவனையே அந்த கூட இருக்கவனை அவன் கடிஞ்சு கொள்றான். நீ என்ன இப்படி சொல்ற, நம்ம எதுக்காக இங்க இருக்கிறோம், நம்ம செய்த காரியத்தின் விளைவு, நம்ம செஞ்ச காரியத்துக்கு பலன் நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இவரோ மாசு இல்லாத ஆட்டுக்குட்டி, இவர் ஒரு தவறும் அறியாதவர். அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல அவனுடைய தவறை உணர்கிறான். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தவறுக்காக மனஸ்தாபப்படுறான், தேவனுக்காக அவன் வருத்தப்படுறான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும் என்று சொல்றான். தேவன் சொல்றாரு, நீ இன்று என்னோடு பரதீசில் இருப்பாய். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையில ரட்சிப்பு அந்த நேரத்துல வந்துருச்சுங்க. அவனுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. ஒரு கல்லன் என்ன பண்றான்னா, அவனை காப்பாத்திக்க நினைக்கிறான், இன்னும் இந்த உலகத்துல வாழணும், இன்னும் பழைய காரியங்கள்லாம் செய்யணும், இன்னும் அதுக்காக ஆசைப்படுறான். ஆனா இவர் பாருங்க, மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது, மேசியாவாய் நீர் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்றார். உடனே அவனுக்கு ரட்சிப்பு. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய அவன் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. அவன் தேவனுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியா என்ன பண்ணா, மாறிவிட்டான். எத்தனை நொடிக்குள்ள, எனக்கு தெரிஞ்சு less than 1 minute இருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ளாகவே அவன் மனம் திரும்பி அவனுடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து, எல்லாம் கரைந்து, தேவனுடைய ரத்தத்துல எல்லாம் கழுவப்பட்டு அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்று என்னோடு பரதீசில் இருப்பாய்ன்னு சொல்றாரு. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய கிருபை. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலுடைய நம்மால புது சிருஷ்டியாய் மாற முடியாது. அந்த ஒரு கல்லன் புது சிருஷ்டியாய் மாறவில்லை. ஆனால் இன்னொருவன் அவன் மனஸ்தாபப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டான், நீர் என்னை நினைத்து கொள்ளும் ஆண்டவரேன்னு சொன்னான். அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. நித்தியமாய் அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. உலக வாழ்க்கை முடிஞ்சது தான், உலக வாழ்க்கை முடிஞ்சது. ஏன்னா நம்ம யாரும் இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நித்தியமாய் அவனுடைய வாழ்க்கை பரலோகத்திலே தேவனோடு. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு மகத்துவமான ஒரு காரியம் தெரியுங்களா, மகத்தான ஒரு காரியம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார். அதாவது கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. பிறக்கும் போது எப்படி பாவத்துல பிறந்தோமோ அதே போல மரிக்கும் பொழுதும் பாவத்துல தான் நம்ம மரிப்போம். அவர் வந்ததினாலே, அவருடைய ரத்தத்தை சிந்தினதினாலே, அதை நாம் விசுவாசிக்கிறதுனாலே, அவரை நம்மளுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டதினாலே தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறதே தவிர வேற நம்மளுடைய கிரியைகளினாலேயோ இல்ல நம்மளுடைய வேற எந்த காரியத்தினாலும் கிடையாது, வேற எதுனாலும் கிடையாது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். விசுவாசிங்க.
அவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் விருப்பப்படுகிறார். அவர் எல்லாத்துக்கும் அவர் நம்ம தான் ஆயத்தமா இல்லை, அவர் ஆயத்தமா தான் இருக்கிறாரு. எப்போ என் பிள்ளை என்கிட்ட வரும்? ஹல்லேலூயா. பாவம் என்பது நம்மளை என்னென்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? பாவம் நம்மளை நிர்வாணமாக்கும். பாவம் நம்மளை கீழ்ப்படியாமைக்குள்ளே தள்ளும். பாவம் கொலை செய்யும். பாவம் வெறி கொள்ளும். பாவம் இச்சிக்கும். பாவம் விபச்சாரம் செய்யும். பாவம் உங்களை உலக வார்த்தையில சொன்னா உங்களை பாழுங்கலத்துல தள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட பாவத்தை தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே இந்த உலகத்தை இல்லங்க நம்மை, உலகம் என்பது நம்மை குறிக்கிறது, நம்மை அவர் என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார், கிரயத்துக்கு பெற்றுக் கொண்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரை, ஹல்லேலூயா, கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த உலகத்துல அது சிந்தப்பட்டது, இந்த பூமியில அது சிந்தப்பட்டது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து தேவனாண்டிலே திரும்பி சேர்க்கப்பட்டார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து, எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாண்டிலே சேர்க்கப்பட்டார். அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்புங்க. கிறிஸ்துவ இல்லாவிட்டால் நாம் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. நம்ம நினைக்கலாம் புதிய காரியம்னா புதுசா கல்யாணம் ஆகிறதோ, புதுசா குழந்தை பிறக்கிறதோ, புதுசா வீடு வாங்குறதோ கிடையாது. புது சிருஷ்டி என்பது பரலோகத்துக்கு பரலோக வாசியாய் மாறுவதுதான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. அது ரட்சிப்புக்குள்ளாக நம்ம வரலனா அந்த பரலோக சிருஷ்டிப்பு நம்மளுக்கு கிடையாது. பரலோக வாசியாய் மாற நம்மளால முடியாது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க, சிலுவையிலே தேவன் தொங்கும் பொழுது, சிலுவையிலே தேவன் தொங்கும் பொழுது நம்மை நினைத்திருக்கிறார், என்னை நினைத்திருக்கிறார். நினைங்க, அவர் சிலுவையில் தொங்கும்போது என்னை நினைத்திருக்கிறார். நான் பாடுபடக்கூடாது என்று, நான் வேதனைப்படக்கூடாது என்று, நான் அழக்கூடாது என்று, நான் அவமானப்படக்கூடாது என்று அவர் அவமானப்பட்டார், அவர் பாடுபட்டார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ அடிபட்டு அவருடைய முதுகு ஏர் நிலம் போல, அதாவது விழப்பட்ட ஏர் நிலம் போல மாறிடுச்சு என்று வேதம் சொல்லுகிறது. விழப்பட்ட ஏர் நிலம். எப்படி அவருக்கு பலன் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி அந்த சிலுவையை கொண்டு போனார் எனக்கு தெரியல. அவர் என்னை நினைத்தார், நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்களையும் நினைத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க இன்னைக்கு இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிறீங்க. அவர் நம்மை நினைத்தது நிமித்தம் தான் என்ன பண்ணாரு? இல்ல, எப்படியாகலும் என் பிள்ளை மீட்கப்படணும், எப்படியாகலும் என் குமாரத்தை மீட்கப்படணும், எப்படியாவது என்னுடைய குமாரன் மீட்கப்படணும், அவன் இந்த ரட்சிப்புகளாக வரணும், அவன் இந்த உலகத்தில் இந்த நரகத்துக்கு உண்டான வாழ்க்கை அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா தேவன் நம்மளை அவ்வளோ விசேஷித்தமாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய கிருபை. தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் படைத்தது தான். இது எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம்? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் இருக்கிறேன். நம்மள எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? அந்த உணர்ந்திருந்தோமானால் நம்ம நிச்சயமா என்ன பண்ண மாட்டோங்க? பாவம் செய்ய மாட்டோம். நான் தேவனுடைய சாயலா இருக்கேன், நான் தேவனுடைய ரூபமா இருக்கேன், எனக்கு பலன் இருக்கு, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? என்னால எப்படி பாவத்துக்கு விழ முடியும்? நான் எப்படி பாவத்துக்கு அடிமையா இருக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்புங்க, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். விசுவாசிங்க. விசுவாசிச்சாதான் நம் வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு, சிலுவையில மறிச்சிட்டாரு, ரத்தத்தை சிந்திட்டாரு, அவர் திரும்பி போயிட்டாரு. அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு நான் பிறந்தேன், இன்னைக்கு நான் பிறக்கும் பொழுது எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அவரால் மன்னிக்க முடியும்? நான் விசுவாசிக்கணும். அவர் என் பாவத்துக்காக மரித்தார் என்பதை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் பாவத்துக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கும் போது அது என் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நடக்கும். விசுவாசம் இல்லாமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசியாதவன் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்க. அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் நான் இருக்கிறேன் என்று விசுவாசிங்க. அவர் எனக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார் என்பதை விசுவாசிங்க. என் பாவங்கள் நான் ரட்சிக்கப்படும் போது அது கழுவப்பட்டது என்று விசுவாசிங்க.
விசுவாசிச்சாதான் காரியங்கள் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம், விசுவாசிச்சு தானே அனுப்புறோம். பிள்ளை படிக்கும், பிள்ளை நாளைக்கு பெரிய ஆளா வரும், ஒரு நல்ல வேலைக்கு போகும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிச்சு தானே பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், விசுவாசிச்சு தானே நம்ம பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புறோம், விசுவாசிச்சு தானே ஒரு டாக்டர் கிட்ட போறோம். யாரையோ உலக மனிதர்களை விசுவாசிக்க நம்மளாலே கூடுமானால், நம்மளை படைத்த இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்க எது நமக்கு தடையா இருக்குது? விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன் என்பதை நான் விசுவாசிக்கணும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பலவீனமா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் சில காரியங்கள் சில பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னா, அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கணும். இதை என்னால மேற்கொள்ள முடியும், நான் விசுவாசிக்கணும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகமே அப்படி பண்ணல. ஏதோ ஒரு காரியத்தை தேடி ஓடுது, எதை தேடி ஓடுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒருத்தர் சொன்னாரு, இந்த உலகமே பணத்துக்காகவும் பணத்துக்குள்ளும் என்ன பண்ணுதான், இயங்குகிறதா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலக மனிதர்கள் அப்படிதாங்க சொல்வாங்க, உலகமே பணத்துக்காகவும் பணத்துக்குள்ளும் இயங்குது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அப்படி கிடையவே கிடையாது. தேவனாகிய கர்த்தர், அவர் கிருபை இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. அவருடைய தயவு இல்லைன்னா நாம் யாவரும் இயங்க முடியாது. ஒரே ஒரு மழை அமிச்சாருன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் வருது. ஒரே ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா எவ்வளவு நஷ்டங்கள் வருது. ஒரே ஒரு யுத்தம் வந்தா எவ்வளவு நஷ்டங்கள் வருது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஒரே ஒரு கொரோனா உலகத்தையே ஆட்டி படைச்சது இல்ல. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன, உலகம் பணத்தின் மூலம் மீட்கப்பட்டதா இல்ல வேற ஏதாவது மூலமா மீட்கப்பட்டதா? எதையுமே நம்மளால செய்ய முடியல. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை ஜீவன்கள் போயிடுச்சு. யுக்ரைன்ல வார் எடுத்துக்கங்க, எத்தனை குடும்பங்கள், பெரிய பெரிய வசதி வாய்ப்பு பெற்றவர்கள்லாம் ஒன்றுமில்லாமல் நாடு கடத்தப்பட்டார்கள். ஒன்றுமில்லாமல் வேற நாட்டுக்கு தஞ்சம் தேடி போனாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கார். தேவன் நம்மை அப்படி வைக்கவில்லை. அது நம்மளுக்கு கொடுக்கப்படாத ஒரு காரியம். அவரை விசுவாசிங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டு இருக்கிறீரு, நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி எனக்கு என்ன பண்ணிருக்கிறார், என் பாவத்தை மன்னித்து இருக்கிறீரு. நீர் ஆண்டவரே உம்முடைய சிலுவையில என்ன நினைச்சீங்க ஆண்டவரே, சிலுவையில நீங்க அறையும் பொழுது, சிலுவையில உங்களை அறையும் பொழுது, இல்ல சிலுவையில நீங்கள் தொங்கும் பொழுது, சிலுவையில நீங்கள் ஜீவனை விடும் வரை ஆண்டவரே நீர் என்னையே நினைத்து கொண்டிருந்தீர் அப்படின்றத விசுவாசிங்க. அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, என் பாவத்துக்காக, என்னுடைய நோய்க்காக, என்னுடைய சாபத்துக்காக, என் குடும்பத்தின் சாபத்துக்காக நீர் மரித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை சொல்லி பாருங்க. ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. அதோடைய ஆழம் உங்களுக்கு தெரியும். அந்த சிலுவை மரணம் எவ்வளோ கொடூரமானதுன்றதை நீங்க அறிந்து கொள்வீங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் அவர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ அழகா, இவ்வளோ லகுவாய் காரியங்கள் நமக்கு கைகூடி வந்திருக்கு. மற்ற இடத்துல மாதிரி நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம தேவன் கேட்கலையே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சிலுவையிலே தொங்கி அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை இலவசமாய் மீட்டார். எதுவும் அவர் என்ன பண்ணல, கேட்கல. இலவசம், ஃப்ரீ. நான் பண்ணிட்டேன். you are free now, you are free to do anything. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். but make sure you don't sin, you don't go against God. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கார். விசுவாசிங்க. அவர் மேல அனாதி நம்பிக்கை வைங்க. அவர் மேல அனாதி விசுவாசம் வைங்க. நிறைய விசுவாசத்தை அவர் மேல வைங்க. நீங்க உலக மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஒரு காரியம் உங்களுக்கு கைகூடி வரலையா, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் விழுந்து கேளுங்க, ஆண்டவரே என்ன, what is this happening Lord, or is it what you want me to do, let it happen in my life Lord. சொல்லுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா இல்லைன்னா இது என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்து இருக்கிறீர், நீர் எதை செய்தாலும் என்னுடைய நன்மைக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்தார். எப்படிங்க தூக்கி எடுத்தார்?
சும்மா எடுக்கலைங்க, தூக்கி எடுத்தார். எங்கேயோ கடந்த நம்மளை தூக்கி எடுத்தார். இல்லைன்னா நம்மளோட நிலைமை இன்னைக்கு எங்க, என்ன பண்ணி இருந்திருப்போம், எதுக்கு முன்னாடி நின்று இருந்திருப்போம், என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? பெரிய கேள்விக்குறி. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்கள், வேற எதுவுமே தேவையில்லை. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அவர் என் பாவத்தை கழுவி இருக்கிறார்ன்றதை நம்புங்க. அவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றதை நம்புங்க. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறதுனால நான் பாவம் செய்ய மாட்டேன்னு நம்புங்க. நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. இல்ல எப்படியோ நான் விழுந்துடுறேன், எங்கெங்கயோ நான் விழுந்துடுறேன், இல்ல, அது ஒரு பொய். பிசாசின் பொய்யை நம்பாதிருங்கள். அவன் வஞ்சிக்கிறவன். ஏவாள்கிட்டயும் அப்படிதானங்க, நீ தேவனை போல மாறி விடுவாய் என்று ஒரு பொய்யை சொல்லிதானே நம்ப வச்சா. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பேராசை கூட பாவம் தான். பேராசைப்பட்டதுனால தானே, ஆண்டவரை போல மாறணுன்றதுனால தானே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதை எடுத்து உண்டாங்க. பாவத்தை விட்டு விலகுங்கள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிங்க. அவர் என்னென்னலாம் நம்மளுக்கு மீட்டு கொடுத்தாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க, அவரு அப்போஸ்தலர் 20:28 நம்ம பார்க்கும்போது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. பாருங்க எப்படி, அவருடைய சுய ரத்தத்தினாலே தமது சபையை சம்பாதித்து கொண்ட. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அவருடைய சொந்த ரத்தத்தினால சபையை அவர் என்ன பண்ணாரு, சம்பாதிச்சாரு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சபை என்பது யாரு? நீங்களும் நானும் தான். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்மள தேவன் எப்படிங்க சம்பாதிச்சிருக்கிறாரோ, அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிச்சிருக்காரு. அப்போ அவருடைய ரத்தம் இல்லாம, அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாம நிச்சயமாய் நம்மளால என்ன பண்ணியிருக்க முடியாது, இந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கவே முடியாது. புறஜாதியாரா இருக்கிற நம்ம நிச்சயமா இந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கவே முடியாது. என்னவோ பண்ணி கொண்டு வந்திருப்போம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தினால தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, சம்பாதித்து கொண்டு வைத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னொரு வசனம் படிக்கிறேன். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க எவ்வளவு அழகா இதுல போட்டு பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நம்மளுடைய மொத்த அக்கிரமத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணார், அவர் மீட்டு கொண்டார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். விலக்கி விடல, சரி நீ அக்கிரமம் சரியா, நீ விலகி போ அப்படின்னு விலக்கி விடல, மீட்டு கொண்டார். இனிமேட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, அதாவது விலக்கி விட்டா அந்த அக்கிரமம் என்ன பண்ணணும்னா அது கூடயே தான் இருக்கும். ஆனால் மீட்டு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு நகை அடமானம் வைக்கிறாங்கன்னா அது என்ன பண்ணணும், திருப்பி மீட்டுக்கொள்வோம். அதுக்குண்டான காசை கொடுத்து மீட்டுக்கொள்வோம். யாரோ ஒருத்தர் அந்த காசை கொடுத்தா கூட அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்க அந்த நகையை மீட்டுக்கொள்ளலாம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நகையை எடுத்துமே வச்சுட்டேன். ஆனா எனக்கு பதிலாக என் தேவனாகிய கர்த்தர் அதை மீட்டு என்கிட்ட என்ன பண்ணாரு, திருப்பி கொடுக்கிறார். அப்படிதாங்க என்னையும் பண்ணார் ஆண்டவர். நான் பாவம் செஞ்சு பாவையா அக்கிரமத்துல விழுந்து கிடக்கிறேன். எனக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாரு, அவர் ரத்தத்தை கொடுத்து என்னை என்ன பண்ணாரு, அவருக்கென்று மீட்டு கொண்டார். என்னை மீட்டு என்னை இல்ல ஃப்ரீயா விட்டார். இனி உனக்கு பாவம் இல்லை, நீ போ நிம்மதியா வாழ. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? சும்மா நம்ம இதை ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். ஆனால் இதை உட்காந்து தியானித்து பார்த்தா எப்படி அவரால் முடியும்? அதான் அவருடைய அன்பு. எப்படி அவரால் முடியும்? யாரால முடியும்? இன்னைக்கு எவ்வளோ பெற்றோர் பிள்ளைகள் கஷ்டப்பட போது அவங்க வாழ்க்கை அவங்க கஷ்டப்படுறாங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அவங்க பிள்ளை விரும்பி ஒரு கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, அவங்க மக விரும்பி ஒரு கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, அவங்க விரும்பி பண்ணிக்கினது தானே, நாங்கள் வேணான்னு சொன்னோம். அவங்களா தேர்ந்தெடுத்தது தானே, அனுபவிக்கிட்டோம். எத்தனை பெற்றோர்கள் இப்படி பிள்ளைகளை விட்டுறாங்க தெரியுங்களா? கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனாக கர்த்தர் நம்மளை அப்படி விடலங்க. நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியும் இவ்வளோ அக்கிரமம் செஞ்சியும் அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தரை நம்புங்கள். நான் அந்த வசனம் மீண்டுமா படிக்கிறேன். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளை சுத்திகரிக்கும்படி, நம்மளை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் மாற்றும்படி அவர் என்ன பண்ணார்? அவரையே ஒப்பு கொடுத்தார். நம்மளை அக்கிரமத்திலிருந்து மீட்கவும், அவருக்காக தெரிந்து கொள்ளவும், தன் சொந்த ஜனங்களாக மாற்றவும், பக்தி வைராக்கியத்தோடு இருக்கவும், சுத்திகரிக்கும்படி அவர் என்ன பண்ணாரா? அவரையே ஒப்பு கொடுத்தாரா. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் பெரிய விலையை கொடுத்திருக்கிறார் நமக்காக. அதை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாதுங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24 இதை நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் கிடைச்சிருக்கு. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நீங்க, ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீர், உம்முடைய ரத்தத்தினால் நீர் என்னை ஆண்டவரே கழுவி இருக்கிறீர், நான் அதை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே எனக்காக மரித்து இருக்கிறீர், எனக்கு நேராய் உருவாகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொல்லி பாருங்க. இல்லை இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உனக்கு என் மேல அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுங்க. இந்த பலவீனமே உனக்கு என் மேல அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுங்க. அந்த பலவீனம் உங்களை விட்டு போ. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்காக மரித்து இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தான் சுகத்தை தேடி டாக்டர் கிட்ட போறோம், மாத்திரையை போடுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். ஆனா சுகத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீட்டுக்கொண்டார், நம்மளை மீட்டுக்கொண்டார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரோமர் 5:8 நம்ம பார்க்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் நமக்காக மரித்தது நிமித்தம் அவர் என்ன பண்றார்? அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணாலும் அவங்களுக்காக என்ன பண்ணுவோம்? சகித்து கொள்வோம். இது யதார்த்தமா நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் தெரியும். ஒருத்தர் மேல உண்மையா அன்பு வச்சோம்னா என்ன நடந்தாலும் என்ன பண்ணுவோம்? சகித்து கொள்வார்கள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி நம்ம என்ன பண்றாரு? அவரை மீட்டு கொண்டார். நம்ம வாழ்க்கையில எந்த சாபமும் செயல்படாது. விசுவாசிக்கணும். ஆரம்பத்திலே சொன்னல, விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா தான் நடக்கும். இல்லை என் வாழ்க்கையில் ஏதோ சாபம் இருக்கு, ஏதோ என் முற்பிதாக்களோட சாபம் இருக்கு, ஏதோ என் மூதாதையருடைய சாபம் இருக்கு, நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்லை, என் தேவனாகிய கர்த்தர் இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து விட்டார். என் தேவனாகிய கர்த்தர் இதை சிலுவையில முடித்து விட்டார். அவர் அவருடைய ரத்தம் எல்லாவற்றையும் முடித்து விட்டுச்சு, எல்லாவற்றையும் முடிச்சிடுச்சு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். விசுவாசம் தாங்க, விசுவாசம் தான். எவ்வளோ ஆழமா நம்ம விசுவாசிக்கிறோமோ அவ்வளோவா விடுதலைகள் நம்மளை கிட்டி சேரும். விசுவாசம் இல்லாம எதையுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கு கொடுக்கப்பட்டாலும் நம்மளால அதை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆமா, இதை ஒருத்தர் வீட்டில் போய் நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு காரியம் நான் சொல்கிறேன். ஒருத்தர் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னா ஒரு 20-30% தான் நம்புவாங்க. ஆனால் அதே நம்ம அந்த வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு, உங்களுக்கு யாரோ விரோதமாக சூனியம் வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு 100% நம்புவாங்க. எனக்கு தெரியும் அவ்வளோதான் இருக்கும், எனக்கு தெரியும் அவனாக தான் இருக்கும், எனக்கு தெரியும் இந்த குடும்பமாக தான் இருக்கும். கர்த்தரை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் யாரோ ஒருத்தர் ஏதோ எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு இவ்வளோ துன்பம். ஏன்னா அவங்க மேலே இருக்கிற குறைவை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதான் எனக்கும் தெரியுமே, வசனம் தான் நானும் படிக்கிறேனே, அதை நான் எவ்வளோ ஆழமாக விசுவாசிக்கிறேன், எவ்வளோ ஆழமாக விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை போதும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரே வார்த்தையில் எல்லாவற்றையும் நம்மளால ஜெயம் எடுக்க முடியும்.
எது நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். எது நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் இதை குறித்து சந்தேகப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பரவாயில்ல, நான் இப்படிப்பட்ட பாதையில் நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் சொல்லி 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 விசுவாசத்துக்குள்ள வளரும் பொழுது அவர் எந்த காரியமே என்னை அணுகாது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்க. அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டோம் என்பதை விசுவாசிங்க. அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு அன்பு கொடுத்தார். அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்ம சாபத்திலிருந்து மீட்பை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய நிர்வாணத்தை மாற்றினார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய வெறி, நம்மளுடைய விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், நம்மளுடைய கள்ளத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்து என்ன பண்ணார்? அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார் என்பதை உங்கள் வாழ்க்கையில மறக்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். மகா கிருபை இரக்கம் உள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்பதை முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இடரும் பொழுது, நாங்கள் தடுமாறும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க, கிருபைகளை செய்யுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியிலே எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you all.